அனைவருக்கும் வணக்கம். இன்று பலன் எடுக்கும் முறையில் ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜாதகர் கேட்கக்கூடிய கேள்வி அவருக்கு அந்த செயலை செய்து கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எடுத்துக்காட்டு, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்குறாங்களோ, இல்லைன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்குறாங்களோ, இல்லை பொருளாதார ரீதியாக ஏதாவது கேட்குறாங்களோ, அவங்களுக்கு நம்ம அது அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கா இல்லையான்னு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன அப்படின்னா, 3 விதத்தில் இதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னா, விதி, மதி, கதி. சரிங்களா? இந்த விதி, மதி, கதின்றது என்ன அப்படின்னா, முதல் தரமான விதின்றது லக்னத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய பலன். மதி அப்படின்றது சந்திரனை மையமாக வச்சு, அதாவது லக்னத்துக்கு அந்த பாவ தொடர்பு இல்லை அப்படின்னா இரண்டாவதாக சந்திரனை மையமாக வச்சு ஆராய்ச்சி செய்வாங்க. சந்திரனிலேருந்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன தொடர்பில் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. மூன்றாவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனை வச்சு பார்ப்பாங்க. இதுதான் கதி. அதாவது விதியை விட்டால் மதியை பாரு, மதியை விட்டால் கதியை பாரு அப்படின்ற ஒரு பழமொழியில் இந்த ஜோதிட நுட்பத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த வகையில் இந்த 3த்துலேயும் தப்பக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா பல பேருக்கு அது கைகூடாமலே போகும். இதெல்லாம் ஜோதிடத்தில் பழமையான முறைகளில் ஜோதிடத்தை ஒரு 20-30 வருஷம் பார்க்குறவங்க அனுபவத்தில் தான் இந்த விஷயம்லாம் கற்றுக்க முடியுமே தவிர்த்து, ஒரு இதை படிக்கிறதுனாலையோ இல்லைன்னா ஏதாச்சும் புத்தகத்துலேயோ நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுனால இது கிடைக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, நான் பல புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது நேரடியாக ஒன்று கிரக இணைவுகள் எடுப்பாங்க. கிரக இணைவுகள் சொல்லக்கூடிய கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை எடுக்க மாட்டாங்க. நட்சத்திரத்தை எடுக்கக்கூடிய இதுவில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில் வச்சு அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் பார்க்குறாங்க. இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பிழை அப்படி கிடையாது. நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடிய முறையை அது இன்னும் தீவிரப்படுத்தணுன்றதை மட்டும்தான் இது காட்டும். பல முறை ஜோதிடத்தில் இருக்குது. அதில் பாரம்பரிய முறையை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் பலனை எடுக்க முடியாது, சொல்லவும் முடியாது. மேலும் இந்த மாதிரி ஒரு அரிய வகையான தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் நான் அதை பதிவிடுவேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.